என்னடா ஓவியம் நான் வந்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப வரமாட்டேன் பாப்ப வேற ஏதாவது உதவி கிடைக்கும். அண்ணா கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டுதான் என்று சொல்லுறார். அதான் நாங்க நீ வரமாட்டோம் என்ன செய்யறேன் நான் கேட்போம் எடுத்து. முஸ்லிம் சகோதரங்க இதுவரையில் எந்த உதவியும் கிடைக்கல. இன்னைக்கு 3 தமிழ் சகோதரங்க தான் உதவி செய்ய மிச்ச நாளைக்கு மிச்ச மாதங்கள் எனக்கு உதவு. உண்மையிலே நான் மனசால் ரொம்ப கலங்கிட்டேன். அவங்க நல்லா இருந்தா தானே இப்ப என் பிள்ளைக்கு அவங்க என்ன காட்சி இருப்ப நாங்களும் பாரதானே தெரியலாம். இப்ப அவங்க சொல்றதானே கூட சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. நான் பாலிக்கோடி சதானந்தன். ஓகே, நாங்க இலங்கையில அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது முகமது தம்பியை சந்திக்கிறதுக்காக இப்ப போய்கொண்டிருக்கின்றோம். நான் அதிகாலையில எழும்பி வெளிக்கிடும் போது அப்பா கேட்டு இருந்தேன் எங்குமான் போகிறாண்டு. நாங்க இப்படி தம்பியை பார்க்க வரோம், முகமது தம்பியை பார்க்க போறாண்டு. இப்போ கொஞ்ச நேரம் இப்படி ஜோதிச்சு நின்று நான் பாருனே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தேன். சொன்னா வெளிநாட்டுல இருக்கக்குள்ள வந்து தம்பிய வீடியோ எல்லாம் அப்பா வந்து தவறா பாக்குறேன். அதோட கோவி அண்ணாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு பாசமும் இதுவும் இருக்குது. இந்த கோவி அண்ணா வந்து தொடர்ச்சியா வந்து உதவிகளை செய்துட்டு வரார். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இன்னும் சில நபர்களுக்கு செய்துட்டு வரார் மறைமுகமாக, வீடியோ இல்லாம. அப்ப அந்த வகையில கோவி அண்ணா பர்சனலா வந்து அப்பாவுக்கு பிடிக்கும், எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், உறவுகள் எல்லாருக்குமே வந்து. அப்ப போன மாதம் வந்து நாங்க யாழ்ப்பாணத்தில் நின்றதால முகமது தம்பியை சந்திக்க போய் நாங்க போயிட்டு அந்த காசு வந்து அப்படியே இந்த கையில இருந்தது. அந்த டைம் ஃபுல்லா வந்து மாசம் கிடைக்கவே இல்லை. அப்ப இந்த மாசம் அந்த ஆரம்பத்திலேயே வந்து அந்த சூட்டன்னு போய்கிட்டு இருக்க படம் கொண்டு நடிச்சு கொண்டு இருக்கிறதால அப்ப நேரம் இல்லாம போயிட்டு இனி அதுக்கு அம்மா அப்படி இப்படி ஃபுல்லா இதெல்லாம் அந்த நாள் தம்பிக்கு எப்படியாவது இந்த உதவி எப்படி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போற விஷயம் வந்து தம்பிக்கு தெரியாது. அப்ப தம்பியோடையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி காய்க்க போறோம். தம்பி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முதல்ல கோல் எடுத்து காய்ச்சிருந்தா அண்ணா இப்படி சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவனோட அம்மா அவங்க காய்ச்சிருந்தாங்க. அப்ப நாங்க போகிறோம். போகக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்து கோல் எடுத்து பேசுவோம், என்ன மாதிரி எப்படி இருக்கீங்கன்றதை கேட்போம். போன ஆன்சர் இல்ல. ஹலோ ஹலோ வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஓகேயா. என்ன சொன்ன அண்ணா, நான் இனி வர மாட்டேன் உங்களை பாக்குறதுக்கு. என்னடா ஓவியம் நான் வந்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப வரமாட்டேன் பாப்ப வேற ஏதாவது உதவி கிடைச்சா வாருங்க. சரியா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. அப்ப உதவிக்கு என்ன செய்வீங்க? இல்ல நாங்க இங்க வரமாட்டோம். இந்த ஓவியம் நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டான்னு சொன்னார் அண்ணாவுக்கும். அப்ப அது போன மாதமா தான் வரல. நீங்க என்ன நினைக்கீங்க? விலங்கல் அம்மா இல்லையா? அப்ப அம்மா இங்க பக்கத்து விட்டு வைக்காங்களா? எதுக்கு அந்த அப்பம்பிக்குவா? சரி சரி. அப்ப அம்மா வந்து அப்புறம் எடுங்க. சரி கதைப்பேமையா தம்பியை பாக்குறது பிறகு நான் 6 மாசம் அதுக்கிடையில் வாருங்க. சரியா? வந்துட்டாங்களா அம்மா? சரி சரி கொடுங்க அம்மாட்டு. ஹலோ வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னன்னாக்கா போன மாதம் வரல கோவியன் நான் வந்து காசு போடல. அப்ப அதான் வரல. அப்ப இந்த மாசம் என்னமா நான் கேட்டிருந்தேன். நான் இந்த டேட் வரக்குள்ள அண்ணா கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டுதான் சொல்லுறாரு. அதான் நாங்க நீ வரமாட்டோம் என்ன செய்யறேன் நான் கேட்போம் எடுத்து பாரதான் இருந்தேன். அப்புறம் வேற ஹெல்ப் பண்ண எடுத்து சின்ன ஹெல்ப் பண்ண பண்ண வேண்டாம். அப்ப அதுவும் பிழைச்சிட்டு நாங்க இனி வரமாட்டோம். அப்ப 6 மாசம் அப்படி பாப்போம். வேற என்ன யோசிக்கீங்க நீங்க?
ஓ உண்மைக்கா வர மாட்டேன். அப்படித்தான் சொன்னாங்க, அனுப்ப மாட்டாங்களா, அதுக்கு பிரச்சனை ஆகிட்டு அப்படி நான் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. இதை நம்பிதான் அவர் இப்ப படிச்சு கொண்டிருக்காருன்னு. கை காலுக்கு என்ன பிரச்சனை? சரியாக்கா, என்ன எங்களுக்கு ஒரு பாண்டப்புக்கு வார வேலை ஒன்று இருக்குது. அப்ப நாங்க அப்படித்தான் பாரு, நாங்க சும்மா வந்துட்டு போறோமே, அப்ப உங்களை வீட்டடி வந்து பார்த்துட்டு. சரியா? இப்ப நான் கல்வாஞ்சில நிக்கும், அப்ப உங்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம், நான் எடுத்தேன். வார வேலை ஒன்று அவர்கிட்ட வந்துட்டு அப்ப வாரம் சரியாக்கா வந்து இல்லைங்களா? சரியாக்கா. என்னன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் சும்மா வந்து பிளாங்க் தான் பண்ணேன். தொடர்ச்சி அவனோட உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கோம். அப்ப உங்களுக்கு பார்க்கக்கூடிய விளங்கும் அந்த உதவியை வந்து அவங்க எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்கன்ட்டு. அவ்வளவு ஒரு பிரச்சனை. உண்மையிலேயே முக்கியமான ஒரு உதவியை வழங்குற ஓ என்ன ஆகும். நன்றி. சரி வாரம்னு சொல்லிட்டோம். ஆனா உதவி செய்ய போற வேண்டாம், அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்களோட ரியாக்ஷன் இன்றைக்கு அப்படி இருக்கணும். ஓகே, அங்கே போயிட்டு நான் தொடர்றேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? எங்க தம்பி? குளிச்சுட்டு வருது. ஹலோ ஹலோ, ஓமாதீப் எங்க நிக்கீங்க? இந்த நாங்க கோல் அடிச்சு நாங்க வரக்குள்ள நீங்க ஆன்சர்ல வாங்கல, வந்துட்டோம். இப்பதான் வந்து இடத்துக்கு வாங்கல. வீட்டடிக்கு வந்துட்டோம். இப்பதான் வந்து நீங்க கோல் அடிக்கீங்க நீங்க. ஓகே. எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கீங்களா? என்ன இப்பதானே குளிச்சு 9:30 10 மணி ஆகிது. என்ன தம்பி லேட் ஆயிட்டு வரலண்ணே. உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்து இருந்தா சும்மா இருக்கீங்களா? சரியா? சரி, நான் இப்ப இവിടുത്തെ வந்து 2 கோவை நான் கோல் அடிச்சேங்க. கொஞ்சம் அவரு வேலை தானே, ஆன்சர் இல்லை. பெஞ்சதே டைம் ஒரு 4-5 மணி பிறகு ஃப்ரீ ஆகுது. இப்ப அவங்களுக்கு அதிகால இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. இது என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? ஓ இருக்கேன் தம்பி, நீங்க வரல. ஓ என்னடா போன மாசம் வரல, என்ன யோசிச்சு கொண்டு வந்த நீங்க? யோசிக்கிறேன் என்னத்த, ஒரு மாசம் வராட்டி அடுத்த மாசம் கட்டாயம் பெரியங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி. அதனால இவரும் கேட்டாரு, சத்தி பண்ண வரல என்னன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் கோல் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் அவரு கோல் எடுத்தேன். கோல் எடுத்த 2 நாளைக்கு எடுத்தேன். கோல் எடுத்தேன். தம்பிர படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. பிரச்சனை இல்லையா? தம்பிர உடல்நிலை எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் ஓகேவா? உடம்பெல்லாம் இப்போ ஓகே. அம்மா என்ன கையும் காலும் ஏதோ பிரச்சனை திரும்ப என்ன நடந்து? இல்ல தம்பி, அவர்ல காலையில நீங்க சொன்னதை கட்டி எனக்கு ஒரு மாதிரி அறிகின்ற. அதான் நான் ஜோதி கொண்டு வந்தேன். நீ இப்ப என்ன காட்சி இருப்ப நாங்களும் பாரதானே தெரியலாம். இப்ப அவங்க சொல்றதான் என்கிட்ட சொல்லலாம். நான் இப்ப நேரத்தோடைய அவங்க தொடர்ந்து தருவோம் சொன்னதுதானே. அப்ப அதை நம்பி நான்
இப்போ அதுக்குரிய மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தேன். அதான் நீங்கள் திடீர்ண்டாப்புல சொல்லவும் என்ன செய்யறேன்னு யோசிக்கணும் தானே. ஆதிஃபுக்கும் கால் எடுத்தேன் நான். ஆ ஆதிஃபன்னு சொன்னா நம்மள வந்து அந்த அறிமுகப்படுத்தின தம்பி ஒவ்வொரு வீடியோலையும் வருவார். சில நேரங்கள்ல அந்த வேலை நிமித்தம் வர முடியும், அப்போ நல்லா அடுத்த இதுல வாரவர் ஆன்சர்ல இப்போ ஆன்சர் ஒன்று வாராமன்னு சொன்ன இடத்துக்கு. என்னவாமா உனக்கு என்ன நல்லா இருக்காங்கன்னு. ஓகே, அந்த அவங்க பிசினஸ்ல கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து நாங்க என்ன எடுத்து ஆன்சர் இல்ல தம்பி என்ன அப்படித்தானே நல்லா இருந்தா தருவாங்க தானே. அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன. தம்பி என்ன செய்வீங்க அண்ணாக்கள் எதிர்த்து இப்ப இனி வராம விட்டா நீங்க என்ன செய்வீங்க? நாங்க இனி வராமல் விட்டா நீங்க என்ன கவலைப்படுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் தானே கவலைப்படுவீங்க. சாப்பிட்டாச்சா காலை சாப்பாடு? என்ன சாப்பிட்டு? பரோட்டா பருப்பு கறியோடு. சரி, ஓகே. என்னன்னு சொன்னா அக்காவுக்கு வந்து கண்ணெல்லாம் இங்க ஒரு மாதிரி யோசிச்சு கொண்டு இருக்காங்க. என்னடாக்க போனோம்மா சொன்னாங்க யாழ்ப்பாணத்துலன்றாங்க. வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறேன். அப்ப நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்கன்னு இந்த மாசம் கப்புல்லா கொஞ்சம் வேலை அதனால வரையலாம் போயிட்டு நாங்க சும்மா கூட சொன்னாங்க நாங்க நீ ஹெல்ப் பண்ண மாட்டோம் வரமாட்டோம்ட்டு. என்ன மீனிங்க? அப்போ எனக்கு இல்ல அப்படின்னு இல்ல, எனக்கு உள்மனசு சொன்னதான். அப்ப நான் ஆதி போட்டாதான் நான் கோல் எடுத்து கேப்போம், சும்மா என்னகிட்ட சொல்றாளான்னு சொல்லி கேப்போம் எடுத்த. ஆதி கோல் ஆன்சர் பண்ணல, இப்பதான் எடுத்தேன் நீங்க வரக்கொல. அப்ப நான் சொன்ன கேளுங்க, அப்ப சும்மா சொல்றாளாகும்லான்னு சொல்லி கேட்டேன். பெரியான்னு சொன்னார். காலையிலே நம்ம ஜோதிய வச்சாச்சு. என்ன சொன்னா இப்ப வெறுமனே இந்த வீடியோ பாக்குற உறவுகளுக்கு அந்த கஷ்டம் வலி, அப்ப அதோட வந்து எவ்வளவு தேவையுடைய ஆக்களுக்கு எப்படி போய் அந்த உதவி செய்யறது, அவங்க எவ்வளவு ஒரு தேவையுடைய ஆக்களா இருக்காங்கன்ற தெரியணும்ன்றதுக்காக வேண்டிதான் நான் பிராங்க் மாதிரி செஞ்சிருந்தேன். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு உதவியா அவங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. பல கஷ்டங்களுக்கு மத்தியில கோவியன்னாவும் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி ஆனா நேரடியா வரக்குள்ள அந்த ஒரு ஃபீல் எல்லாம் வந்து விளங்கும். நான் அடிக்கடி சொல்றது அக்கா வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க, கண்ண ஆனந்த கண்ணீர் வருது அக்காவுக்கு. சரி, ஓகே. இது வந்தக்கா அப்பா உங்களோட அப்பா வெளிநாடு வந்தவங்க. வெளிநாடு இருந்து அப்ப வந்து பாப்பா ஒரு 20 நாளைக்கு ஆயிட்டுது. தம்பியை பாக்கணுமாண்டா ஆசையில அப்ப வந்து நேரடியா பாக்கணுமாண்டு அங்க இவ்வளவு வீடியோ எல்லாம் பாக்குற. எங்க இருந்தவங்க? கட்டார்ல. அப்ப கோவியண்ணாவோடையும் கொஞ்சம் நல்ல இது. அப்ப இந்த வரணும்ன்றதுக்காக வேண்டி நான் காலையில வெளிக்கிட்டுனா வெளிக்கிட்ட வார பிளான்ல எங்க போறேன்னு தெரியாது. அது இப்படித்தான் தம்பியை பார்க்க போறேன் சொல்லிதான் நானும் பாருன்னு சொல்லிட்டு. சரி, அப்ப என்னன்னு சொன்னா இத ஒரு நீங்க ஒரு பாக்குற உறவா இருந்து இப்ப மகன்ன்றதை தாண்டி பாக்குற ஒரு உறவா இருந்து நீங்க இதுக்கு வந்து கருத்து சொல்லுங்க. ஏன்டா நீங்க வெண்ணடிக்கக்குள்ளையும் இப்ப தம்பி சம்பந்தமான வீடியோ பார்த்து நீங்க இப்ப கோவியநாடையும் காய்ச்சிருக்கீங்க, கோவியனா பத்தியும் தெரியும். உங்களோட மனதில் என்னமா இருக்குது? என்னன்னு சொன்னா எனக்கு முதலாவது தம்பியை பார்த்தது தான் கவலை. தம்பியை பார்த்தோடனே எல்லாருக்கும் பார்த்த ஒரு கவலை வரும். அதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு கவலை. இப்போ இந்த வகையில் நம்மளும் ஒரு பெரிய நிலைமையில் இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் செய்கிறது. அப்போ அந்த வழி கொஞ்சம் இருந்தாலும் அப்போ எனக்கு என்ன பண்ணுறோம் நம்மளோட முடிஞ்சது இன்னொரு உறவுகள்கிட்ட நான் வாங்கி வந்தானே அப்படியான நல்ல உள்ளங்களுக்கு செய்துன்றது எனக்கு அதை கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. அதனால் தம்பி கோவி உண்மையில் ஒரு நல்ல பிள்ளை. நிறைய உண்மையில் கஷ்டப்பட்ட வறுமைப்பட்ட பிள்ளைகளை இல்லைன்ற கட்டத்தில் தான் இனம் கண்டாரண்டா கண்டிப்பாக செய்கிறது. அதே மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு செய்கிற உறவுகள். வெளிநாட்டு விஷயம்ன்ற சாதாரண விஷயம் இல்லை. வெளிநாட்டில் சரியான கஷ்டப்பட்டு தாங்கையும் உழைக்கிற வெயில் பனி என்று சொல்லி அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் இப்படியான உண்மையில் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு குடும்பத்துகளுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கண்டு ஒரு மனசு வேணும். இந்த இடத்துல நான் தம்பி கோவிக்கும்
உண்மையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் இருக்குது. இப்படியான பிள்ளைகள், நம்மளோட உறவுகள், நம்ம கொஞ்சம் காலம் வாழ போகிறது. அந்த காலத்தை நம்ம சரியாக எல்லாரும் நல்ல நட்போட வாழ்ந்து பயணிச்சுட்டு இந்த பூமியை விட்டு நம்ம கடக்கணும். ஓகே, நன்றி நன்றி. சரி, ஓகே. தமிழ்நாயிலே வந்து நம்ம இந்த காசை கொடுத்துட்டு அப்படியே போவோம். அக்கா என்ன யோசிக்கிறேன்? என்னன்னு சொன்னா பாருங்களேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க ஓவியானாக்கு பிசினஸ்ல லொஸ்ட் அப்படின்னு சொல்லி, உண்மையிலே என் மனசால ரொம்ப கலங்கிட்டேன் நான். அவங்க நல்லா இருந்தா தானே இப்ப எந்த பிள்ளைக்கு அவங்க உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. உதவி செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, அவங்க இன்றைக்கு போல இன்றைக்கு நல்லா இருக்கணும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி அவங்க உதவி செய்வாங்க? அவங்க நல்லா இருந்தா தான் இந்த பிள்ளைக்கு உதவி செய்யும். இந்த பிள்ளைய போல எத்தனையோ பேருக்கு அவங்க உதவி செய்யறாங்க, செய்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கியத்தையும், அவங்களோட தொழில முன்னேற்றத்தையும், அவரோட குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுத்துடணும். நன்றி அக்கா. என்னன்னு சொன்னா அக்கா வந்து அழுது கொண்டு தான் பேசி கொண்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ நிக்கிறதால உங்களுக்கு தெரியாம இருக்கும். அக்கா வந்து அழுது கொண்டு தான் பேசுறாங்க. அவ்வளவு ஒரு அன்பு, ஆனந்தம். அவங்களுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது. உண்மைக்கு அவங்களுக்கு வந்துடக்கூடாது. வந்தா எங்களுக்கும் அது எங்கட ஒரு சுயநலம் தான் சொல்லணும். எங்களுக்கும் நஷ்டம் தான். அவங்க என்றைக்கும் அவங்க ஆரோக்கியத்தோட சந்தோஷமா அவங்க இருக்கணும் குடும்பத்தோட. இப்படி இருந்தா தான் எங்கட பிள்ளைகளை போல நிறைய பிள்ளைகள், நிறைய வேலைகள் நல்லா இருப்பாங்க. உண்மைதானக்கா. சரி, நீங்க யோசிக்காதீங்க. நாங்க கைவிட்டா நாங்க வராம போனாலும் அப்படி வராம போக மாட்டோம். உங்களுக்கும் ஆனா கோவிந்தா விட மாட்டார். எங்களுக்கு எவ்வளவு உங்களும் மூலமா தானே எங்களுக்கு இந்த உதவி எல்லாம் கிடைச்சு. உங்களுக்கும் நிறைய உடல் ஆரோக்கியத்தை கடவுள் தந்துரன். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் தம்பி. உண்மைக்கு நான் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன், அவங்கள பிசினஸ்ல இப்படி வந்ததால தானே நமக்கும் இப்படி வந்துச்சு. நான் யோசிச்சேன். கொஞ்ச நேரம் மனம் இதாயிட்டு, ஏன் அவளுக்கு இப்படி நடந்தேன்னு சொல்லி. கஷ்டத்துல இருக்கிறார்கள் தான் அந்த 5000 வலி தெரியும். வசதி வாய்ப்பா இருக்கிறார்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த 5000 நமக்கு வருமானம் மாதம் ஏதோ ஒரு கொடுப்ப வரும்போது அது ஒரு மாசம் நிச்சயம் வந்தா அந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க தான் அந்த வலி. அந்த வழியில இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தார்கள். அந்த வலி அந்தந்த இடத்துலாம் தெரியும். உண்மையில வெளிநாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்டு தான் தொழில் செய்யறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். உண்மையான கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு அவங்களால முடிஞ்சது சின்ன சின்ன உதவியை நான் செய்வாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஆண்டவன் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நானா இருந்தாங்க, இன்னொரு ஆளா இருந்தாங்க, கொஞ்சம் அவங்க அந்த கடவுளை வணங்கும் போது, அந்த பிள்ளை வணங்கும் போது கோழி நான் நல்லா இருக்கணும் கொஞ்சம் நான் வணங்குவேன். ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்ம அவர் செய்யாத ஆரம்பிச்சிருந்த குழு எங்களுக்கு அவங்க உதவி செய்ய மறந்தாலும் நாங்க அவங்களுக்கு நாங்க துவா கேட்போம். இந்த பிள்ளைக்கு இவ்வளவு காலம் அவரு உண்மைக்கு மறக்க மாட்டாங்க. நாங்க சும்மா இல்ல தம்பி, முஸ்லிம் சகோதரங்க இதுவரையில எந்த உதவியும் கிடைக்கல. எனக்கு 3 தமிழ் சகோதரங்க தான் உதவி செஞ்சிருக்காங்க இந்த பிள்ளைக்கு. கோபி அண்ணா, இன்னொரு கோபி அண்ணா, இன்னொரு அண்ணா ஒரு ஆள், அவரு பேர் எனக்கு. அப்ப அவங்கதான் உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு, அவங்க எப்படி இருக்கணும். இந்த உதவி கோவியன்னு சொன்னா இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியன்னா, லண்டன் கோவியன்னா இல்ல, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியன்னா. சரி, ஓகே. இப்ப தம்பி அந்த காசை கொடுக்கும். தம்பி என்னங்க, சரியா? தம்பி எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குங்க. அண்ணாதாரணம் உண்டா? 5000, 10,000,
15,000 20,000 25,000 27 26,000 26,000 27,000 28,000 29,000 29,500 29,500 எவ்வளவு 30,000 கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க 30,000 ஓகே 30,000 இப்ப மொத்தமா அப்படி ரெண்டு கையில கொடுத்துருக்குது. சரி ஓகே, இப்ப அவன் அம்மாக்கள் அந்த எல்லாரும் பேசிட்டாங்க. தம்பி என்ன பேச போறீங்க இப்ப கோவை அண்ணாவுக்கு? மிச்ச நாளைக்கு மிச்ச மாதங்கள் எனக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. சரி, கோவை அண்ணாவே சம்டைம் உதவி செய்யலன்னு சொன்னா இப்ப தம்பி என்ன யோசிப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? இப்ப காசு கோவி அண்ணா உதவி செய்யலைன்னு சொன்னா கோவி அண்ணாவுக்கு சரி ஏதோ இப்ப சம்டைம் வந்து பிசினஸ்ல வந்து லோஸ்ட் ஆகி அது உதவி செய்ய போனா தம்பியோட மனநிலை எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை. யார் வந்து என்ன பேசுறது தெரியாம இருக்குது, சின்ன ஆள் தானே. சரி ஓகேயா, சரி அப்ப இந்த வீடியோட நாங்க முடிச்சு கொள்கின்றோம். இப்ப ஆதி தம்பியை காணல, இப்ப நிறைய வந்து கொஞ்சம் ரெடி ஆகித்தானே வரணும், அதை காணல இன்னும். சரி, உண்மையிலே கோவியண்ணாவுக்கு நன்றி. கோவியண்ணா பார்க்கல, கோவியண்ணா மட்டும் இல்லை, கோவியண்ணாட அக்கா அந்த மனைவி, நீ பிள்ளைகள் இருக்கு, அவருக்கு 2 பிள்ளைகள் படிகள் இருக்காங்க, வயசு எல்லாம். அப்ப அவங்களும் பார்ப்பாங்க இந்த வீடியோ, பார்த்து அவங்க நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் எல்லாமே இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் வந்து சேரும். அந்த நன்றி கோவியண்ணாவுக்கு நன்றி. இன்னும் ஒரு வீடியோல நாங்க சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுகின்றோம். பாய் பாய் காட்டுங்க. நன்றி, பாய். நாங்க வலிக்கிட்ட தான் இந்த வந்தியார் என்னோட ஆதி கடும் பிஸிமேன் ஆயிட்டார். அவர் எல்லா பெரிய மீடியாக்கள் அந்த டிவில நாம வந்து ஒர்க் பண்றதால. எப்படி இருக்கீங்க? ஓகே, என்னன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த உதவி செய்யறது இதோட நிப்பாட்டு வைத்தாங்க. பிசினஸ்ல அப்ப அதை சொல்லிட்டு போகணும்னா வந்துட்டு வேற ஒரு உதவி என்று கொடுத்துக்கிட்டான் போவாங்க. உங்கள்கிட்ட சொல்லுவோம்னா முப்படிச்சு வர இந்த மாசத்தோட இல்ல இந்த போன மாசத்து இல்லை, இந்த மாசம் மட்டும் ஒரு மாசம் நிறைய பண்ணுவா. நீ 10,000 கொடுத்துருக்குது. என்ன மாதிரி உங்களோட மனநிலை என்ன மாதிரி, நீங்க என்ன யோசிக்கீங்க? சரியா நாங்க சும்மா என்னன்னு சொன்னா தம்பி வந்து ஃபுல்லா வந்து பிசி, வெங்களை விட ஒரு கடும் பிசி ஆகுது. சரி, அது நாங்க வலிக்கிட்டு தான் வந்து நாங்க தம்பிக்கு அந்த ஹெல்ப் பண்ணிட்டு போதான். என்ன மாதிரி இது வந்து அப்பா அப்ப பார்க்க வரையாம இல்லை, அப்ப கூட்டிட்டு வந்தேன் உங்களோட அப்பா. என்ன மாதிரி போய்கொண்டிருக்கீங்க உங்களோட லைஃப்? அது மாதிரியே சரியா ஓகே. இப்ப தம்பிக்கு போன மாத காசையும் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து 30,000 கொடுத்துட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, வளமையை தொடர்ந்து ஒரு மாசம் வராம விட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்போ சேர்த்து கொடுத்தாலும். இல்ல அப்படி இல்லை, மாசம் மாசம் வருவேன். போன மாசம் அப்படி வரலையா? போன மாசம் ஜப்னாலுண்டா ஆதி பார்த்துருப்பீங்க. பார்க்கல ஆதி இது ஜப்னால நாங்க அப்ப அதில் வரையும் நான் போயிட்டு பிறகு சரி என்னோடு வந்து சரியா அதை வலிக்கிட்டா நாங்க போயிட்டு இடத்த போகணும். இனி வேலை கொஞ்சம் கிடக்குது. வாரமையா? சரி சரியாக்கா, வாரம் போயிட்டான். சரி தம்பி பாய். நாங்க வருவோம், கண்டிப்பா வருவோம் நாங்க. கோபியன்னாக்கள் வாரன்னு கோவியண்ணா வாரம் தான் இருந்தவங்க. அதால இந்த வருஷம் வரல, வார வருஷம் வருவார் கோயிலுக்காரு. வரக்குள்ள எங்களையும் கூட்டிட்டு வாங்கல. கண்டிப்பா வருவாங்க. சரி தம்பி, வாரம் சந்திப்போம். குழந்தை வயசுல கூட பயணங்கிறது பற்றி அடையா.